நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிடைச்சிருச்சு. நான் போய் கேண்டில் எடுத்துட்டு வந்துடுறேன். உங்க கை ரிலாக்ஸ் ஆற சுத்தி இது ரொம்ப ஈஸியா நம்ம அடிச்சிடலாம். காப்பாத்துங்க காப்பாத்துங்க நெருப்பு பிடிச்சிருச்சு காப்பாத்துங்க நெருப்பு பிடிச்சிருச்சு காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க சீக்கிரம் வாங்க நெருப்பு சுத்தி ரிலாக்ஸ். அது எப்போ அணைஞ்சிருச்சு. ஜக்க தண்ணி எடுத்து ஊத்துனேல அது எப்போ அணைஞ்சிருச்சு. உங்க கையை காட்டுங்க. உங்க கைக்கு எதுவும் ஆகலல? மேட்ச் பாக்ஸ் எங்க? மேட்ச் பாக்ஸ் இந்த மேட்சஸ் ஃபுல்லா ஈரமாயிடுச்சுங்க. நான் வேணா போய் ஜன்னலை திறக்கிறேன். காத்தும் வரும், அப்படியே கொஞ்சம் வெளிச்சமும் வரும்ல. ஜன்னல் எதுக்காக திறந்த? எவ்வளவு கொசு வருதுன்னு பாரு. ஏங்க கொசு ஏன் உங்களை கடிக்குது? ரத்தத்துல இனிப்பு இருந்தா தானே கொசு வந்து கடிக்கும். நீங்க தான் சக்கரை கூட சாப்பிட மாட்டீங்களே. ஃபனி. ஒரு லிக்விடேட்டர் கூட இல்ல. ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்கு. ஏதோ எரியுது. உங்களோட ஆணவம் எரிஞ்சு சாம்பல் ஆக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நீ பெட்லே பெட் ஈரமா இருக்கு. அது உன்னால தானே? கேண்டில நேர்த்து கொண்டு வந்து எல்லாம் உங்களால தான். நீங்க தான் எந்திரிக்க விடவே இல்ல. என்னால இங்க தூங்க முடியாது. நானும் தூங்க மாட்டேன். நான் அது உங்களோடது, இது என்னோடது. ரெண்டு பேரும் சேர்ந்து நிம்மதியா தூங்கலாம். வேற ஏதாவது யோசனை இருக்கா உங்ககிட்ட?
இங்க இங்க பாருங்க, இதெல்லாம் எப்படி எப்படி நடந்ததுன்னு எனக்கு இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல. நீங்க தான் என் பக்கம் வந்திருக்கீங்க. என்ன? ம். என்ன சொல்றாரு? எனக்கு நல்லா தெரியும், என் முன்னாடி வந்தாலே இவரால எதுவுமே பேச முடியாது. ஆனா ஏன் இப்படி? என்னாச்சு உங்களுக்கு? இவர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சென்னை ஊட்டி சார்பா பேட்டி. போதும், நிறுத்துங்கக்கா. நீங்களும் சும்மா எங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த சென்னை ஹோட்டல் மேனேஜர், ஊட்டி ஹோட்டல் மேனேஜர். அம்மா, என்ன ஸ்மெல் இது? அது அது வந்து என்னன்னாக்கா, என்னமா கரிஞ்ச வாசனை வருது. இன்னைக்கு நான் தலையில எண்ணெய் கூட போடலையே. அம்மா, இந்த ஸ்மெல் இப்ப எங்க இருந்து வருது? ஆ, அது வந்துக்கா, நைட்டு பெட் எரிஞ்சிருச்சுல்ல, அதனால அது மேல நான் தண்ணி ஊத்திட்டேன். சின்னா, ஐயோ, அவராலையும் பேச முடியல, என்னையும் பேச விடல. பேச முடியலன்னு என்ன அர்த்தம்? என்னாச்சு சின்னாக்கு? அது வந்துக்கா, இது இது யார் இங்க கொடுத்து வச்சது? நான் தான். நைட்டு கொசு அதிகமா இருந்ததா, அதான்க்கா. ஸ்ருதி, இதால சின்னவுக்கு அலர்ஜி வரும். அவனோட த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அப்புறம் அவனால பேசவே முடியாது. என்னது? அக்கா, இவருக்கு அலர்ஜின்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு வேற என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு? சுகர் பிரச்சனை, கொசுவத்தினா அலர்ஜி, அப்புறம் இல்ல இல்ல, இங்க பாருங்க, நீங்க முதல்லயே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதை பண்ணிருக்க மாட்டேன்ல. நீங்க ரெண்டு பேரும் ஒரு நாளாவது நைட்டு ரொம்ப ரொமான்டிக் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். சின்னா, நான் போய் உனக்காக மருந்து எடுத்துட்டு வந்து தரவா? சரி, நான் ஒண்ணு பண்றேன். நான் போய் உனக்காக இஞ்சி போட்டு சூட டீ போட்டு கொண்டு வரேன். ஆ? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இங்க பாருங்க, உண்மையிலேயே எனக்கு தெரியாது இது உங்களுக்கு. சரி, இன்னைக்கு ஒரு வேலை பண்ணுங்க. இன்னைக்கு குளிக்கிறதுக்கு நீங்க முதல்ல போங்க. எவ்வளவு நேரம் வேணாலும் குளிச்சிட்டு வாங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க தொண்டைக்கு லீவு கொடுங்க. இது தப்புன்னு எனக்கும் தெரியும். ஆனா கொஞ்சம் கூட சிரிக்கலனா எப்படி? இதுக்கு மேல அஸ்வினால கொஞ்ச நாளைக்கு பேச முடியாது. கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கிட்டு வந்த மஸ்கிட்டோ காயில். கொசு மட்டும் இல்ல, அஸ்வினோட குரலும் அப்படியே காணாம போயிடும். அதுவும் சில நிமிஷத்திலேயே. என்னாச்சு? சோஃபால உட்கார்ந்து குளிக்க போறீங்களா? என்ன? ஓ, உங்களுக்கு டவல் வேணுமா? முதல்லயே சொல்ல வேண்டியதானே, நானே எடுத்துட்டு வந்து கொடுத்திருப்பேன். என்னப்பா அஸ்வின், கார்கிலிங் ஒழுங்கா பண்ணியா இல்லையா?
சின்ன இந்தா இஞ்சி டீ. அம்மா அஞ்சலி, டீ கொடுக்காத, கொஞ்சம் கஷாயம் கொடு. சின்ன, ஒரு நாளைக்கு 3 வேளை கஷாயம் குடிச்சா போதும், டக்குன்னு சரியாயிடும். ஹலோ, ஹாய், பை பை. நேத்து நைட் உண்மையிலேயே உங்க எல்லாரை விட நான் தான் ரொம்ப என்ஜாய் பண்ண தெரியுமா? ஊட்டில இருக்கிற மாதிரியே நினைச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஊட்டிலேயே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, உண்மையிலேயே நான் வெரி மச்சா என்ஜாய் பண்ணேன். ஹனிமூன் டைப்லயே இருந்ததில்ல? ராத்திரி பூரா கடல் அலைகள் மாதிரி சத்தம் வர டேப்ப போட்டுக்கிட்டு நல்லா ஜாலியா தூங்குறேன். இப்ப நீ ஊட்டியில இல்ல, இப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அதனால அந்த கண்ணாடியை கழட்டி வை. எல்லாரும் இவ்வளவு கொஞ்சம் பாருங்க, பசங்க ஹனிமூன்ல இவ நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனா நம்ம ஹனிமூன் அன்னைக்கு என்ன நடந்தது? வாட் டு யூ மீன்? இவங்க ஊட்டிக்கு போனாங்க, ஆனா நீங்க காசி ராமேஸ்வரம் போனீங்க. புதுசா கல்யாணம் ஆன என்ன கூட்டிட்டு. சின்ன, உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு என்ன தோணுதுன்னா, சின்ன எதையோ சொல்லணும்னு நினைக்கிறான், ஆனா எதையும் சொல்ல முடியாம இருக்கான். அஸ்வின், நான் உனக்கு ஒரு பாம் கொடுக்கறேன். அதை இப்படி கழுத்துல தேய்ச்சிக்கோ. அப்புறம் உன்னோட வாய்ஸ் சப்ளை இருக்குல்ல, அது சரியாயிடும். ஓகே? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அஸ்வின், தினமும் 3 வாட்டி கார்கிலிங் பண்ணு, எல்லாம் சரியாயிடும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கஷாயம் குடி, அதுக்கப்புறம் பாரு. What the? இல்ல, இப்ப இவர்தான் வாட் தான் சொன்னாரு. போதும் போதும் போதும், இதுக்கு மேல யாரும் எதுவும் சொல்லாதீங்க. இவருக்கு சுத்தமா பிடிக்கல. ஆமா தம்பி, உண்மையான விஷயம் தானே. இப்ப ஸ்ருதியை விட அதிகமா சின்னவ யாரால புரிஞ்சுக்க முடியும்? அண்ணே, உங்களுக்கு வாய்ஸ் போயிடுச்சுன்னு நான் சிடிஎன் கம்பெனிக்கு அர்ஜென்ட்டாக மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். பட் அவங்க இன்னைக்கு அந்த டீலை ஃபைனல் பண்ணி ஆகணுங்கிறாங்க. அதுவும் உங்ககிட்ட தான் பேசணுங்கிறாங்க. என்ன? எல்லாத்தையும் அவர் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அதை எப்படி பாத்துக்க போற அஸ்வின்? எழுதி, இவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை எழுதி காட்டுவாராம். இல்ல, அது ஒண்ணு இல்ல ஸ்ருதி. சின்ன எழுதும் போது அவனோட எழுத்தை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு சின்ன லீவ் எடுக்கிறது தான் நல்லது. இதை தவிர வேற வழியே இல்ல. ஆமாண்ணே, இன்னைக்கு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுங்க. சிடிஎன் கம்பெனியோட நான் மீட் பண்றேன். நோ வே அஜய், நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இல்ல, இது அவர் தான் சொன்னாரு. அதோட இது நம்ம கம்பெனிக்கு பெரிய டீல்னு உனக்கு தெரியும்ல. ஆமாண்ணே, அஃப்கோர்ஸ் ஐ நோ. அவங்க டீல்ஸ் டேர்ம்ஸ் நமக்கு ரொம்பவே இப்போ முக்கியம். இந்த வாய்ப்பை நம்ம எழுந்துடக்கூடாதுங்கிறத நானும் ஒத்துக்கிறேன்னா, பட் உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையா இப்போ? I said I'll manage. பரவாயில்லையே, நீங்க எல்லாரும் பாத்தீங்களா? சின்னவால வாயை திறந்து சத்தமா சொல்ல முடியல. அதையெல்லாம் நம்ம சுருதி டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு சொல்றா. சரி, நான் போய் வண்டி எடுக்கிறேண்ணே. கிளம்புறேன். அண்ணே, பேசாம ஸ்ருதியை கூட கூட்டிட்டு வரலாம்ல? Why not? நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை அவங்க சொல்லட்டும். ஆனா அஜய், வெண்ணை கொடுக்கறதுக்கும் பெரிய டீல் சைன் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்? புரிஞ்சுக்கிறது தானே முக்கியம். சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும். அதுவும் இல்லாம சுருதி எப்படினாலும் ஆபீஸுக்கு போய் தானே ஆகணும், டிஃபன் கொடுக்கறதுக்கு. சரிங்க பாட்டி.
ஆனா அஸ்வினுக்கு நான் அவர் கூட வரதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. பாத்தீங்கல்ல, ஸ்ருதி இத கூட நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ணே, ஐ திங்க் இட்ஸ் a really good idea. ஒத்துக்கிட்டாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணே, மிஸ்டர் ராயோட அசிஸ்டன்ட் உங்களை பார்க்க வந்திருக்காரு. நீங்க பாத்துக்கோங்க, நான் ஈவினிங் மீட் பண்றேன். ஹாய், ப்ளீஸ் ஹேவ் யுவர் சீட். ஹரி, பாத்துக்கோ. மிஸ்டர் ராயோட அசிஸ்டண்டா? அஸ்வின் எதை வர வச்சிருக்கான்? ஹரிபிரகாஷ், இத அலமாரியில வச்சிருங்க. ஹலோ. சொல்லுங்க. அஜயோட சாப்பாட்டை தனியா எடுத்து வச்சிருங்க. அவர் சைட்டுக்கு போயிருக்காரு. சரி சரி, நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? அது நீங்க என்ன கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. இல்ல, நீங்க எதையும் மறக்கலங்க. அக்கா இந்த மாத்திரை எல்லாம் ஜாக்கிரதையா வச்சுக்க சொல்லி கொடுத்தாங்க. நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு உதவிதான் ஆகணும். அந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு தெரியலையே. அதை எப்படியாவது நான் தெரிஞ்சுக்கணும். என் ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துட்டு ராணியம் அக்கவுண்ட்ல மட்டும் டெபாசிட் பண்ணிருக்கான். இப்ப என்னடானா, சின்ன என்னெல்லாம் பிளான் பண்றாங்கறத நான் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். ஹரிபிரசாத், என்ன வந்து பெட்ஷீட் எல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க. ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க?